இன்டர்நெட்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்காண்டி வந்துருச்சுல்ல, அதுலயும் ஒவ்வொன்றும் வந்து கடல் மாதிரி கரெக்டா. இதுல வந்து பிளிப்கார்ட் வந்து ரீசெண்டா பிக் பில்லியன் டேஸ்னு ஒரு அறிக்கை விட்டு இருந்துச்சு. அதுல வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்காக அது வந்து ப்ரமோட்டிங் வீடியோவா ஒன்று அனிமேட்டட் வீடியோ பண்ணுச்சு. அதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேகு மேக்கப் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாம எப்படி ஒளிச்சு வைக்கலாம்னு சொல்லி வேற அது ப்ரமோட் பண்ணுச்சு. அதுல ஹஸ்பண்ட் வந்து 3 வார்த்தையால திட்டுச்சு. ஒன்னு முட்டாளு, திருட்டு பைய, சோம்பேறி. ஹிந்தியில தான் திட்டுச்சு. பேவகூஃப், கம்பக்த், ஆல்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? டெல்லியில இருக்கிற நேஷனல் சென்டர் ஃபார் மென்னு ஒரு கவுன்சில் இருக்கு. அது வந்து ஆண்களுக்குன்னே இருக்கு. அவங்க வந்து இல்ல, நீங்க வந்து ஆண்களை வந்து தப்பா சொல்லியிருக்கீங்க, நீங்க இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிச்சு. ஆனா பிளிப்கார்ட்டும் பாவம் என்ன செஞ்சுச்சு, மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ப்ரொமோட்டிங் வீடியோவை அது சோஷியல் மீடியாவில இருந்தே எரேஸ் பண்ணிருச்சு. சோஷியல் மீடியாவினாலே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் போல.